नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिधि नामिने नमो आचार्य पादाय निधाय कृपपदायिने गौरगदामदाय नगरग्रामदारिणे नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमती भक्ति वेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी वाचात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृत्ता हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोर्जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्येश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय। भक्ति वेदांत स्वामी श्रील प्रभुपाद की जय। हरे कृष्णा। இன்னைக்கு காண்டம் 3 ஸ்ரீமத் பாகவதத்துல 2வது புத்தகம், அத்தியாயம் 20, பதம் 29. தாம் பஞ்சன் சரணாம் போஜம் மதவிக்லவலோச்சனாம் காஞ்சீக லாபவில சத்து பூலச்சன்ன ரோதசம். ஹரே கிருஷ்ணா. மலைய மாதாஜி படிங்க மாதாஜி. நான் படிக்கிறேங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மாதாஜி ஹரே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு பொருளுரை சுவாமி பிரபாதிக்கு மொழிபெயர்ப்பு. பிரம்மனால் விடப்பட்ட உடல் பகலும் இரவும் சந்திப்பதும் உணர்ச்சியை தூண்டும் நேரமும் ஆகிய மாலை நேர வடிவத்தை எடுத்துக்கொண்டது. இயற்கையின் வெறியுடைய ராஜஸ் என்னும் குணத்தால் ஆளப்படும் அசுரர்கள் அதை அழகிய இளம் நங்கைகளாக கருதினார்கள். அவளுடைய ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. பதம் 30ங்களா மாதாஜி? 29 மாதாஜி. 30 தான் படிக்கணும். சரிங்க மாதாஜி. சரிங்க மாதாஜி. படிக்கிறதா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அத்தியாயம் வந்து அத்தியாயம் 20 மாதாஜி. அத்தியாயம் 20 பதம் 30 சுலபம் படிக்கிறீங்களா? படிக்கிறதுங்க. படிக்கிறேன் மாதாஜி. அன்யோன்ய சலேஷயோ துங்க நிரந்தர வயோதார் தராம் கணாசாம் சுத்விஜாம் ஸ்னிக்த ஹாச லீலாவலோகனாம். இல்ல மாதாஜி, கரெக்ட் தான். 30 படிங்க மாதாஜி. அவளின் மார்புகள் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து இருந்ததால் உயர்ந்த விளங்கின. அவை எதுவும் குறுக்கிடும் அளவுக்கு இடமின்றி மிகவும் நெருக்கமாக விளங்கின. அவளுக்கு எடுப்பான அழகிய நாசியும் அழகிய பற்களும் இருந்தன. அவள் உதடுகள் அழகிய புன்சிரிப்பு தவழ்ந்தது. அவள் அசுரர்களை நோக்கி ஒரு விளையாட்டான பார்வை வீசினாள். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்போ பிரம்மாவை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். பிரம்மா வந்து பகவானுடைய கர்ப்போதக சாயியோட நாபிக் கமலத்திலிருந்து தானாக தோன்றி உதித்தவர். அவருக்கு வந்து தாய் தந்தை எல்லாம் கிடையாது. தாய் தந்தை எல்லாமே பகவான் தான். அப்ப அவர் வந்து பிரம்மபு, ஆத்மபு, சுயம்பு அப்படின்னு வர்ணிக்கப்படுகிறார், தானாக தோன்றியதால். அப்ப அப்படிப்பட்ட பிரம்மாவுக்கு பகவான் வந்து படைப்பு தொழிலை கொடுக்கின்றார். படைப்பு தொழில் வேணும் அப்படின்னா அவர் வந்து ரஜோகுணத்தின் அதிபதியா இருக்கணும். ரஜோகுணத்துல கொஞ்சம் செயல்பட வேண்டி வரும். அந்த ரஜோகுணத்தினால அவர் பாதிக்கப்படுவதில்லை. ஏன்னா படைப்பு அப்படிங்கிறது இந்த பௌதிக படைப்பு. பௌதிக படைப்பு அப்படின்னா இது ஒரு ஜெயில். பௌதிகம் அப்படின்னாலே அது ஒரு ஜெயில். இந்த ஜெயில்ல நாமெல்லாம் இப்ப இருக்கிறோம். ஆனா நம்மளுக்கு ஜெயில்னு தெரியல. ஏன்னா இது வந்து நம்மளை பனிஷ்மெண்ட்டுக்காக இங்க அனுப்பியிருக்காரு பகவான். சோ இங்க வந்து பிரம்மாவோட படைப்பு ஆரம்பிக்குது. அப்ப அவர் பல உயிரினங்களை படைக்கிறார். முதல்ல மனிதர்களை படைக்கிறார். அவர் தான் முதல் உயிர்வாளி. படிப்படியா அவர் வந்து பிரஜாபதிகளை
உருவாக்கி பிரஜாபதிகள் மூலமாகவும் அந்த படைப்பு தொழிலை பெருக்கிறாரு. அப்போ அவர் ராட்சசர்களையும் உருவாக்குறார், யக்ஷர்கள், ராட்சசர்கள். அப்ப அந்த ராட்சசர்கள் வந்து தீய குணமுடையவர்கள். அவர்தான் படைக்கிறார், அவர்தான் தாய் தந்தை எல்லாமே. ஏன்னா பிரம்மா வந்து முதல்ல ஒரு பெண்ணின் துணை கொண்டு படைக்கவில்லை. அவர் மானசீக புத்திரர்களை படைக்கிறார், நெற்றியிலிருந்து படைக்கிறார், பிட்டத்திலிருந்து படைக்கிறார், இப்படி உடலின் பல்வேறு பகுதிகளிலிருந்து படைக்கிறார். அப்ப இந்த ராட்சசர்கள் அவருடைய பின்பகுதியிலிருந்து வர்றாங்க. அப்ப தீய குணம் கொண்டவர்களாக இருக்கிறதுனால தங்களை படைத்த அந்த பிரம்மாவையே அவங்க வந்து ஒரு ஆணுடன் களவு கொள்ளுவது போல, ஒரு பெண்ணுடன் களவு கொள்ளுவது போல, அதாவது ஒரு ஆண் பெண் தான் சேர்க்கை அப்படின்னு நம்ம இயற்கையா பார்த்திருக்கோம் உலகத்துல. ஆனா ஆணுடன் ஆண் சேர்வது, பெண்ணுடன் பெண் சேர்வது, இது வந்து ஓரின சேர்க்கை அப்படிம்பாங்க. அப்ப இந்த பிரம்மாவை பார்த்துட்டு அந்த அசுரர்கள் பிரம்மாவை வந்து அவரை நோக்கி இந்த காம எண்ணத்துடன் ஓடுறாங்க. அப்ப பிரம்மா தன் உடலை விடுக்கின்றார். அந்த உடல் வந்து ஒரு அழகிய பெண் உருவம் போல அந்த ராட்சசர்களுக்கு தெரியுது. அப்ப அந்த பெண் உருவத்தை நோக்கி அவங்க ஓடுறாங்க. அடுத்தது ஸ்லோகம் 31. சுகந்திம் பிரீடயாத்மானம் நீலாலக வருதினீம் உபலப்யாசூரா தர்ம சர்வே சம்மோமுகி ஸ்ரீயம். நான் படிக்கிறேன். மொழிபெயர்ப்பு. வெட்கத்தில் ஆழ்ந்தவள் போல அவள் தன் கரிய கூந்தலால் தன்னை மறைத்து கொண்டாள். இந்த பெண்ணை பார்த்த பொழுது அசுரர்கள் எல்லாரும் பாலுணர்வின் விருப்பத்துடன் மயங்கினார்கள். பொருளுரை: அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்னவென்றால், அசுரர்களின் மனத்தை ஒரு அழகிய பெண்ணால் எளிதாக கவர முடியும். ஆனால் ஒரு தெய்வ நிலை உடையவரின் மனத்தை அவளால் கவர முடியாது. தெய்வ நிலை உடையவர் அறிவு நிறைந்தவர், அசுரர் அறியாமை நிறைந்தவர். ஒரு குழந்தை அழகிய பொம்மையால் கவரப்படுவது போல் குறைந்த புத்திசாலித்தனமும் நிறைந்த அறியாமையும் உடைய அசுரன் ஜட உலக அழகாலும் பாலுணர்வு விருப்பத்தாலும் கவரப்படுகிறான். தெய்வநிலை படைத்தவருக்கு அழகிய உடையுடன் ஆபரணம் அணிந்த உயர்ந்த மார்புகள், உயர்ந்த இடுப்பு, அழகிய மூக்கு, சிவந்த நிறம், இவை அனைத்தும் மாயை என்பது தெரியும். ஒரு பெண் எல்லா அழகையும் வெளிப்படுத்துவது குருதியையும் சதையையும் கலந்ததாகும். ஸ்ரீ சங்கராச்சாரியாரால் எல்லாரும் குருதி, சதை இவற்றால் ஏற்படும் விளைவுகளால் கவரப்படுதல் கூடாது என்று அறிவுரை கூறினார். அவர்கள் தூய வாழ்வின் உண்மையான அழகினால் கவரப்படுதல் வேண்டும். உண்மையான அழகு கிருஷ்ணரும் ராதையும் ஆவர். ராதை கிருஷ்ணரின் அழகால் கவரப்பட்டவர் ஜட உலகின் போலியான அழகால் கவரப்பட மாட்டார். இதுவே ஒரு அரசனுக்கும் தேவநிலை அடைய பக்தனுக்கும் உள்ள வேறுபாடு. இதுவே அசுரனுக்கும் தேவநிலை அடைய பக்தனுக்கும் உள்ள வேறுபாடு. தேவநிலை அடைந்த பக்தனுக்கும் உள்ள வேறுபாடு ஆகும். அப்புறம் இங்க வந்து 2 விதமான உயிர்வாளிகள் மனிதர்கள்லயே இருக்காங்க. ஒண்ணு தெய்வீக குணங்களை கொண்டவர்கள், இன்னொன்னு அசுர குணங்கள் கொண்டவர்கள். சுரா, அசுரா. சுரா அப்படின்னா தேவர்கள். தேவர்கள் எப்போதுமே பக்தியில முன்னிலையில் இருப்பாங்க. அசுரர்கள் வந்து பின்தங்கி இருப்பாங்க. அதனால்தான் அசுரர்கள் இடத்துல அந்த காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் போன்ற குணங்கள் எல்லாம் அதிகமா இருக்கும். ஆனா தேவர்கள் இருந்தாலும் அதை அடக்கக்கூடியவர்கள். எப்படி அடக்குறாங்கன்னா பகவானின் துணை கொண்டு. ஏன்னா ஒவ்வொருவரும் தங்களை அடக்க முடியாது. அப்ப பகவானோட உதவி எல்லாத்துக்குமே வேணும். பகவானோட அருள் இல்லாம நம்ம மனதை நாம் அடக்க முடியாது. அப்ப ரிஷிகேன சேவனம் பக்தி உச்சியதே. ஏன்னா புலன்களுக்கு அதிபதி பகவான் கிருஷ்ணர். அதெல்லாம் ரிஷிகேஷர் அப்படின்னு சொல்லப்படுறார். அப்ப அந்த புலன்களுக்கு அதிபதியான அந்த பகவானை நாம் சரணடையும் போது மட்டுமே நம் புலன்கள் நமக்கு கட்டுக்குள் வரும். நம்ம புலன்களை நான் அடக்கிக்கிறேன் பகவானோட துணை இல்லாம அப்படின்னு நிறைய பேர் யோகா எல்லாம் பண்ணுவாங்க. சின்முத்திரை வச்சுட்டு அப்படியே முதுக நிமித்தி கண்களை மூடியும் மூடாமல் மூக்கு நுனிய பார்த்துக்கிட்டு அந்த பிரம்மரந்திரத்தை நெற்றி புருவங்களுக்கு இடையில அந்த ஆக்ஞா சக்கரத்தில் சூனியத்துல நிலைநிறுத்தி என்னென்னமோ தந்திரம் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா எதை நாம நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ மனசு அப்பந்தான் குரங்கு மாதிரி ஆட்டம் போடும். அதைத்தான் நினைக்கும். சோ நம்மால் நம் புலன்களை அடக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? உயர்ந்த சுவை கிடைக்கும் போது ஒரு தாழ்ந்த சுவை நம்மை விட்டு
போய்விடும். அப்ப உயர்ந்த சுவை எது? பகவானை பற்றிய விஷயங்கள் தான் மிக உயர்ந்த சுவை, மற்றவையெல்லாம் தாழ்ந்த சுவை. அப்ப பகவானை பற்றி நாம் எப்பொழுதும் அனுதினமும் பேசிக்கொண்டிருக்கும் போது, கேட்டுக்கொண்டிருக்கும் போது நம் உள்ளம், நம் மனதானது தானாக கட்டுப்படுகின்றது. இல்லைன்னா மனது எப்பவும் பேயாட்டம் போட்டுட்டு இருக்கும். ஒண்ணு பழச நினைக்கும், இல்ல வேண்டாத பின்னாடி வர்றத நினைக்கும், இல்ல இப்ப பயந்துட்டு இருக்கும். என்ன பண்றது, ஐயோ அவங்க இப்படி பேசிட்டாங்களே, இவங்க அப்படி பேசிட்டாங்களே, அவங்கள எப்படி பழி வாங்கலாம், அவங்க கிட்ட என்ன சொல்லலாம், இவங்க கிட்ட என்ன சொல்லலாம், எதை பர்ச்சேஸ் பண்ணலாம், இப்படி பல விதமான விஷயங்கள்ல மனம் ஆக்கிப்பை ஆயிரும். சோ நாம என்ன பண்ணணும், எப்பவும் நம்ம உள்ளத்தை பகவானுக்கு கொடுக்க வேண்டும். பகவான் நம்ம கிட்ட கோடிக்கணக்கான சொத்தை எனக்கு கொடு, அழகழகான துணி எனக்கு தைச்சு போடு, மலர் மாலைகளை போடு, அப்பதான் நான் கூட பேசுவேன்னு சொல்லல. உன் இதயத்தை கொடுன்னு தான் கேக்குறாரு. சோ நம்ம இதயத்தை எப்படி கொடுக்கணும்? தூய்மையா கொடுக்கணும். பகவானுக்கு கொடுக்கறது எல்லாமே தூய்மையானதாக தான், உயர்ந்ததாக இருக்க வேண்டும். உயர்ந்த பொருளை தான் கொடுக்கணும். அப்ப தூய்மையான மனதை நம்ம பகவான்கிட்ட கொடுத்தோமானால், பகவான் நம்மளுக்கு திருப்பி என்ன கொடுக்கிறார்? எப்பொழுதும் கொடுத்து கொண்டிருக்கிறார், இனியும் கொடுப்பார். நம்மளுக்கு அவருடைய ஆன்மீக லோகத்தையே கொடுக்கிறார். ஏன்னா இந்த ஜட உலகம் துயரம் மிகுந்தது. இங்க நாம படுத்து சிக்கல்ல மாட்டியிருக்கோம். சோ இதை விட்டு போய் பகவான்கிட்ட அடைக்கலமாகணும். அப்பதான் நம்மளுக்கு நிரந்தரமான இன்பம் கிடைக்கும். அப்போ அசுரர்கள் இங்க எப்பவுமே ஆண் பெண் அந்த கவர்ச்சி தான் இந்த உலகத்துக்கு ஒரு மையம். இந்த உலகம் இயங்குவதற்கு காரணம் என்ன? ஆண் பெண் கவர்ச்சி. அது இல்லைன்னா இந்த உலகம் இயங்காது. ஏன்னா அந்த ஆத்மாக்கள் உடல் எடுக்கணும் அப்படின்னா ஆண் பெண் கவர்ச்சியினால அது ஒரு குடும்பத்துல மனைவியும் கணவனும் சேரும் போது ஒரு குழந்தை பிறக்குது, மறுபடியும் அது ரொட்டேட் ஆயிட்டே இருக்குது. அப்படித்தான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. அப்ப அசுரர்களுக்கு அது ரொம்ப மோகம் ஜாஸ்தி. அந்த உடல் உறவு அப்படிங்கிறதுலயும் பேராசை, ஆசை, அதுலதான் ரொம்பவுமே அவங்களுக்கு ஜாஸ்தி. ஏன்னா பகவான் மேல பொறாமை அதிகமாக கொண்டவர்கள் அவங்க. அதனால எப்பவுமே அவங்களோட மனோபாவம் எப்படி இருக்கும்? தீய செயல்களை நோக்கி நாடிட்டே இருக்கும். இப்ப இந்த காலத்துல அசுரர்கள் அப்படின்னா நம்ம மனசுலயே இருக்காங்க. முதல்ல எல்லாம் அசுரர்கள்னா தனிப்பட்ட விதத்துல அவங்களுக்கு ஒரு உருவம் இருக்கும், தோற்றம் இருக்கும். ஆனா இந்த காலத்துல மனிதர்களாக இருப்பவர்கள் அசுர குணத்துடன் இருக்கிறார்கள். அதான் வித்தியாசம் கலியுகத்துல. மற்ற யுகங்கள்ல அசுரர்கள் தனியாகவே தோற்றமளித்தாங்க. அப்ப பகவான் அவங்களை கொல்ல வருவார். ஆனா இந்த கலியுகத்துல அசுரர்களை கொல்ல வேண்டும் என்றால் எல்லாரையுமே கொல்லணும். ஏன்னா எல்லாருக்குள்ளயும் அசுர குணம் இருக்கு. அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு எந்த ஆயுதத்தையும் ஏந்தி வராது, கருணை என்கின்ற ஆயுதத்தை ஏந்தி வந்தார். அந்த கருணையினாலதான் அவர் நம்மளுக்கெல்லாம் அந்த மகா மந்திரத்தை, மிக உயர்ந்த மந்திரம், அதை கொடுத்துட்டு போயிருக்கார். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மந்திரத்தை மீண்டும் மீண்டும் உச்சரிப்பதன் மூலமாக நம்மை தூய்மைப்படுத்தி நாம் பகவானின் லோகத்தை எளிதில் அணுகலாம். அடுத்தது பதம் 32. அஹோ ரூபமஹோ தைரியமஹோ அஸ்ய நவம் பயஹ மத்தியே காமயமானானா மகாமேவ விஷர்பதி. படிங்க மதேசி. மொழிபெயர்ப்பு. அசுரர்கள் அவளை புகழ்ந்தனர். ஓ, என்ன அழகு, என்ன அரிய சுய கட்டுப்பாடு, என்ன மயக்கும் இளமை உணர்ச்சிக்கு ஆளாகி அவளுக்காக இயங்கும் எங்களுக்கு நடுவே உணர்ச்சியிலிருந்து முழுவதும் விடுபட்டவள் போல அவள் இயங்குகின்றாள். அப்ப இவங்க அசுரர்கள் வர்ணிக்கிறாங்க அந்த பெண் எவ்வளவு அழகா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பதம் 33. விதர்க்கயந்தோ பகூதா தாம் சந்தியாம் பிரமதாக்ருதிம் அபிசம்பாவ்ய விஸ்ரம் பாத்பரிய பிரச்சன் குமேதசக. படிக்கிற மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இளம்பெண்ணின் வடிவில் அவர்களுக்கு முன்தோண்டி அந்த மாலை நேரத்து மங்கிய ஒலி பற்றி பல்வேறு கற்பனைகளால் திருப்திப்பட்ட தீயெண்ணம் கொண்ட அசுரர்கள் அவளை மரியாதையுடன் நடத்தி அவளிடம் விருப்பத்துடன் பின்வருமாறு பேசினார்கள். ஹரே கிருஷ்ண மதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மதாஜி. தேங்க்யூ.
பதம் 34. காசிகஸ்யாசீரம்போருகோபார்த்தசித்தஸ்தே தத்ர பாமினி ரூபத்வின பன்யேன பகாந்தோ விவாதசே. படிக்கிற மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருள். தேவி திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். ஓ அழகிய பெண்ணே, நீ யார்? நீ யாருடைய மனைவி அல்லது மகள்? நீ எங்கள் முன் தோன்றுவதன் நோக்கம் என்ன? உன் விலை மதிப்பில்லாத பொருளாகிய அழகால் அதிர்ஷ்டமற்ற எங்களுக்கு ஆசை காட்டி ஏன் ஏங்க வைக்கிறாய்? பொருளுரை. அசுரர்கள் இந்த ஜட உலகின் பொய்யான அழகால் மயங்கும் மனப்பாங்கு இங்கு வெளிப்படுகிறது. அசுர சக்தியினால் ஜட உலகின் மேல் அழகுக்கு எந்த விலையும் கொடுக்க இயலும். அவர்கள் இரவும் பகலும் மிக கடினமாக உழைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கடின உழைப்பின் நோக்கம் என்னவென்றால் கவர்ச்சியான வாழ்வு அனுபவிப்பதற்காகவே ஆகும். சில சமயம் அவர்கள் தங்களை கர்ம யோகிகள் என்று திரித்து காட்டுவார்கள். யோகா என்ற சொல்லின் பொருள் அவர்களுக்கு தெரியாது. யோகா என்றால் பரமபுருஷ பகவானுடன் இணைதல் அல்லது கிருஷ்ண உணர்வு நிலையில் செயல்படுதல் என்பதாகும். யார் ஒருவர் எந்த வேலையிலும் மிக கடினமாக உழைத்து அனத் உழைப்பின் பலனை பரமபுருஷ பகவானின் தொண்டிற்கு அர்ப்பணிக்கிறாரோ அவரே கர்மயோகி என்று அழைக்கப்படுகிறார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. அந்த உழைப்பின் பலனை பரமபுருஷ பகவானின் தொண்டிற்கு அர்ப்பணிக்கிறாரோ நான் போட்டுருந்துச்சு மாதாஜி. அந்த இங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அதாங்க. சரிங்க மாதாஜி. நன்றி. உழைப்பின் பலனை நன்றி மாதாஜி. கர்ம யோகம் அப்படின்னா என்ன? நாம் செய்கின்ற செயல்களின் பலன்களை பகவானுக்கு அளிப்பது. அப்போ செயல் செய்யவே உனக்கு உரிமை உள்ளது. கர்மனா அதிகாரஸ்தே மாபலேஷு கதாசுன அப்படின்னு பகவத்கீதையில சொல்றாரு. என்ன சொல்றார்? கர்மம் செய்வதற்கு, அதாவது உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்வதற்கு மட்டுமே உரிமை உண்டு. ஆனா அதில் பலனில் உனக்கு உரிமை இல்லை அப்படின்னு பகவான் சொல்றாரு. சோ யாரெல்லாம் செயல்கள் செஞ்சுட்டு இதனோட லாபம் எனக்கு வேணும், நான் தான் செஞ்சேன், நான் தான் குழந்தை பெற்றுக்கிட்டேன், அந்த குழந்தை வந்து எனக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், இந்த கணவன் எனக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், இப்படி எண்ணங்கள் வந்து பிறரை கட்டுப்படுத்தும் அந்த முயற்சி இந்த ஜட உலகுல எல்லாருக்குமே இருக்கு. ஆனா யார் உண்மையான கட்டுப்பாட்டாளர்? பகவான் தான் உண்மையான கட்டுப்பாட்டாளர். ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சித்தானந்த விக்கிரக அனாதிராதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். இப்ப அந்த ஈஸ்வர அப்படின்னா கட்டுப்படுத்துபவர். ஏன்னா அவர் ஒருவர் மட்டும்தான் கட்டுப்படுத்துபவர். ஆனா இங்க ஒவ்வொருத்தரும் கட்டுப்படுத்த நினைக்கிறாங்க. அவங்க லெவல்ல ஒவ்வொருத்தரும் கட்டுப்படுத்த நினைக்கிறாங்க. ஒரு கணவன் மனைவியை கட்டுப்படுத்த நினைக்கிறான், மனைவி வந்து குழந்தைகளை கட்டுப்படுத்த நினைக்கிறான், ஒரு ஆசிரியை மாணவர்களை கட்டுப்படுத்த நினைக்கிறாங்க, ஒரு அலுவலர் தனக்கு கீழே இருக்கிற பணியாளர்களை கட்டுப்படுத்த நினைக்கிறார். இப்படி ஒருத்தரும் ஏதோ ஒரு வகையில ஒவ்வொருவரையும் கட்டுப்படுத்த முனைகிறோம். அப்ப அவங்க கட்டுப்படலைன்னா நம்மளுக்கு என்ன வரும்? கோபம் வருது. நான் சொல்லி நீ கேட்கலையா? சோ அந்த கோபம் வந்து ரோதோத் பவதி சம்மோகா ஸ்மிருதி விப்ரமக அப்படின்னு பல விளைவுகளை ஏற்படுத்துதுன்னு பகவத்கீதையில படிக்கிறோம். அப்ப இங்க வந்து இந்த அசுரர்கள் அந்த பெண்ணை பார்த்து மயங்குறாங்க. ஏன்னா அசுரர்களுக்கு வந்து அந்த பெண் மது மாது சூது இதுல எல்லாம் வந்து அட்ராக்ஷன் ஜாஸ்தி. ஏன்னா இது ஜட உலகம். இந்த ஜட உலகத்துல பொய்யெல்லாம் மெய்யா தெரியும், மெய்யெல்லாம் பொய்யா தெரியும். இதுக்கு காரணம் என்ன? மாயை. மாயையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் நாம் இந்த உலகை அனுபவிக்க வந்திருக்கிறோம்னு நினைக்கிறோம். ஆனா நாம அனுபவிப்பாளர் கிடையாது. நாம இந்த ஜெயிலுக்குள்ள ஒரு கைதி எப்படி அனுபவிக்க முடியும்? ஏன்னா இந்த ஜட உலகம் ஒரு துக்காலயம், சிறைச்சாலை. இதுக்குள்ள வந்து துக்கங்கள் மேல துக்கங்கள் வந்துட்டே இருக்கும். பிறப்பதிலிருந்து இறக்கிற வரைக்கும் யாரேனும் நான் இன்பத்தை அனுபவித்தேன்னு சொன்னா நாம இந்த கிளாஸே வேண்டாம், விட்டுறலாம். இன்பம் மட்டும் இருக்கு, துன்பமே கிடையாது. பாருங்க, இன்னைக்கு இன்பம் வந்துருச்சு, எனக்கு 1 கோடி ரூபாய் வந்துருச்சு, அதனால எனக்கு இன்பம் சொன்னா அவன் முட்டாள். ஏன்னா அந்த பணத்தினால அவனுக்கு மேலும் பல துன்பங்கள் தான் வரப்போகுது. அப்போ உடல்ல எடுத்தா அந்த உடல்ல வந்து பல நோய் வருது, அதுல துன்பம். சோ பிறப்புலையும் துன்பம், இறப்புலையும் துன்பம், வாழும் போதும் துன்பம். சின்னதுல இருந்து நம்ம தாத்தா பாட்டிங்களா, நம்ம அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க, நீ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போ அப்படின்னா நம்மளெல்லாம் நம்ம அந்த காலத்துல எல்லாம் குழந்தைங்க பார்த்திருப்பீங்க, இப்பவுமே பாக்குறீங்க, குழந்தைகளாம் அழுதுட்டு போவாங்க. கொஞ்ச நாள்ல செட்டில் ஆயிடுவாங்க. சரி இதுதான் வாழ்க்கை, வேற வழி இல்லை. அப்போ டெய்லி ஸ்கூலுக்கு போவாங்க. அப்போ போயிட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறப்ப நினைப்பாங்க, ஓ கொஞ்சம் ஹையர் ஸ்டாண்டர்ட் போனா நல்லா இருக்கும், 5th போயிட்டோம்னா நல்லா இருக்கும், நான் வந்து மத்தவங்கள
கொஞ்சம் அதிகாரம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு சரி மேல கிளாஸுக்கு போனா அப்ப நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. அப்ப அம்மா அப்பா எல்லாம் சொல்லுவாங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு படி, இந்த 10th வந்துட்ட, மார்க் எடுக்கணும், மார்க் எடுத்தாதான் +2 கிடைக்கும், +2 +1 +2 நல்ல கோர்ஸ் கிடைக்கும். அப்ப அவன் ரொம்ப கஷ்டப்படுவான், படிப்பான். சரி +1 +2 வந்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைப்பான். அதுக்கப்புறம் இன்னும் நல்லா படி, +2ல நல்ல மார்க் வாங்கினாதான் உனக்கு MBBS கிடைக்கும், இன்ஜினியரிங் கிடைக்கும், இல்ல நல்ல காலேஜ்ல சீட் கிடைக்கும்பாங்க. சரின்னு அவனும் கஷ்டப்பட்டு படிப்பான். சரி இனி அதுக்கப்புறமாவது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைப்பான் லைஃப். அதுக்கப்புறம் காலேஜ் போனா அது ஸ்கூலை விட கஷ்டமா இருக்கு. டெய்லி படி 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 நிறைய ஹோம்ஒர்க் தர்றாங்க. காலேஜ் அப்படின்னா இந்த கற்பனையில சினிமா எல்லாம் பார்த்துட்டு போவாங்க. அங்க பொண்ணுங்களோட பழகிறது, ரேகிங் பண்றது, இதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணலான்ட்டு போவாங்க. ஒரு போலியான எண்ணங்கள்ல சூழப்பட்டு அவங்க காலேஜ் போனாங்கன்னா காலேஜ் அதை விட மோசமா இருக்கும். அங்கேயும் படி படி படின்னு சொல்லுவாங்க. வீட்டுல என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிடா, அப்பதான் நல்ல வேலை கிடைக்கும், நல்லா ஸ்கோர் பண்ணணும், அப்பதான் உனக்கு PG கிடைக்கும், போஸ்ட் கிராஜுவேஷன் கிடைக்கும் அப்படின்னு. சரின்னு போஸ்ட் கிராஜுவேஷன் போவான் கஷ்டப்பட்டு, எப்படியோ கஷ்டப்பட்டு. ஸோ இனியாவது ஃப்ரீயா இருக்கலாம்னு நினைச்சா அப்ப சொல்லுவாங்க நீ நல்ல மார்க் எடுத்தாதான் உனக்கு நல்ல கம்பெனில வேலை கிடைக்கும். ஸோ மறுபடியும் அவன் விழுந்து விழுந்து படிப்பான். அப்புறம் கம்பெனிக்கு போனா நல்லா இருக்கலாம்னு நினைப்பான். அங்க போனா ஹையர் லெவல் ஆபீசர்ஸோட ஒரே தொல்லை, இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடு, அதை முடிச்சு கொடு, இதை முடிச்சு கொடு. அப்போ பணம் சரியா தர்றது கிடையாது, அவன் உழைப்புக்கு தகுந்த கூலி கிடையாது, சம்பளம் கிடையாது. சோ இப்படி வேதனை மேல வேதனை. அப்ப கல்யாணம் பண்ணிட்டா ஜாலியா இருக்கும்னு நினைப்பான். அப்புறம்தான் தெரியும் அதுதான் பெரிய சிக்கல். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் போச்சா. அப்புறம் மனைவியோட தொந்தரவு, இதை வாங்குங்க, அதை வாங்குங்க, அதை வாங்குங்க. அப்புறம் குழந்தை குட்டியை கவனிக்க, அந்த குழந்தைகளை படிக்க வைக்க, இப்படி அவங்கள வளர்த்துறதுல சிரமப்பட்டு வயசாகுது. வயசானா அப்புறம் நல்லா இருக்கலாம்னு நினைப்பான். சரி எல்லா பொறுப்பும் முடிச்சது, இனியாவது நல்லா இருக்கலாம்னு நினைப்பான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு பல்லு போனா சொல்லு போச்சுன்னு மரியாதையே கிடைக்காது. அப்ப உடம்புல எல்லா பிரச்சனையும் வந்துடும். நாடி நரம்பு எல்லாம் தளர்ந்து போய், மூட்டு வலி வந்து, கண் பார்வை குறைஞ்சு, காது கேட்கறது குறைஞ்சு, தலை நரைச்சு போய், மரியாதை கிடைக்கிறதும் குறைஞ்சு. சோ அவனுடைய சுயமரியாதை போனா என்னாகும், உள்ளமெல்லாம் தடுமாறும். எத்தனைதான் படிச்சிருந்தாலும் வயசு போனா ஒரு மரியாதை இல்லை, சம்பாத்தியம் இல்லைனாலும் மரியாதை இல்லை. சோ கையில காசு வச்சிருந்தா எல்லாரும் பிடுங்கதான் பாக்குறாங்க. இப்படி வாழ்க்கையில தொல்லை மேல தொல்லை, மரணம் அதை விட 1000 தேள் கொற்ற வலி வலிக்கும். இப்படி எல்லா தொல்லைகளையும் அனுபவித்து அந்த உயிர் போறக்குள்ள அவன் படுற பாடு இருக்கு பாருங்க. சோ இதுல இருந்து எப்படி நம்மை விடுவித்துக் கொள்ளுவது? அதுக்கு ஒரே வழிதான், ஹரே நாம ஹரே நாம ஹரே நாம இவ கேவலம் களவு நாஸ்தேவ 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 கதிரன்யதா. ஆனா இந்த யதார்த்தங்கள் எல்லாம் நம்மளுக்கு இளமையில தோன்றுவது இல்லை. இளமையில ரத்தம் இருக்கிற வரைக்கும் ஆடும் வரை ஆட்டம், 1000த்துல நாட்டம், இப்படியே போயிருது. அப்புறம் இளமையை போய் முதுமை வர்றப்பதான் ஓரளவு கொஞ்சம் ஞானம் வருது. ஆனா அதுக்கான ஞானத்தை தேடுறப்போ நம்மளுக்கு மறதி வந்துடுது. ஏன்னா 4 வயதிலேயே பக்தியை தொடங்கணும்னு பாகவதம் நம்மளுக்கு வலியுறுத்துது. கௌமாரம் ஆச்சரேத் பிரக்ஞா அப்படின்னு சொல்லி, எப்படி பிரகலாத் மகாராஜ் அவர் கருவிலேயே பக்தியை தொடங்கினார். சோ 4 வயதிலிருந்தே வேத கல்வியை நாம் கற்று ஞானத்துடன் இருக்க பழகினால் மட்டுமே நம்மளுக்கு இந்த உலகின் இயல்பு புரிபடும். இல்லைன்னா இந்த உலகினோட இயல்பு புரியாம இந்த மாயில சிக்கி உண்பது, உறங்குவது, உடலுறவு கொள்ளுவது, மீண்டும் மரணம் அடைவது, அந்த அந்த முதுமை, இந்த மாதிரி சிக்கல்ல நாம சிக்கி தவிப்போம். அடுத்தது பதம் 35. யாவாகாச்சித்வ பலே திஷ்டயா சந்தர்சனம் தவ உத்சீனோ சீஷமானானாம் கந்து கிரீடயா மனஹ. மாதாஜி நான் படிக்கிட்டுங்க. ஹரே மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. ஓ அழகிய பெண்ணே, நீ யாராக இருந்தாலும் சரி, உன்னை பார்ப்பதற்கு நாங்கள் பாக்கியம் செய்திருக்கிறோம். நீ பந்தினை ஏந்தி விளையாடும் பொழுது பார்ப்பவர்களின் மனத்தை எல்லாம் கிளர்ச்சி அடைய செய்கிறாய். பொருளுரை. அசுரர்களின் அழகிய பெண்ணின் ஒளி வீசும் அழகை காண்பதற்கு பல வகையான செயல்களை செய்தார்கள். அவர்கள் அந்த பெண் பந்து விளையாடுவதை பார்த்தார்கள் என்று இங்கு குறிப்பிட பெற்றுள்ளது.
சில சமயம் அசுரர்கள் வரிப்பந்து போன்ற விளையாட்டு எனப்படுவதை எதிர்ப்பாளினருடன் விளையாட ஏற்பாடு செய்வர். இதன் நோக்கம் அழகிய பெண்ணின் உடல் கட்டமைப்பை பார்க்கவும் நுட்பமான பாலுறவு மனப்பாங்கை அனுபவிப்பதும் ஆகும். இந்த ஜட உலக இன்பத்தின் தீய பாலுணர்வு மனப்பான்மை சில சமயம் யோகிகள் எனப்படுவோரால் ஊக்குவிக்கப்படுகிறது. இந்த யோகிகள் பல்வேறு வழிகளிலும் கவர்ச்சியான வாழ்வை மக்கள் அனுபவிக்க ஊக்குவிக்கின்றனர். அதே சமயத்தில் குறிப்பிட்ட உருவாக்கப்பட்ட மந்திரத்தை ஒருவர் தியானித்தால் 6 மாதங்களில் கடவுளாக ஆகலாம் என்றும் விளம்பரப்படுத்துகின்றனர். மக்கள் ஏமாற்றப்பட விரும்புகிறார்கள். அதனால் திரித்து காட்டவும் ஏமாற்றவும் அதுபோன்ற மோசக்காரர்களை கிருஷ்ணர் படைக்கிறார். அவர்கள் யோகிகள் என்று அழைக்கப்பட்டாலும் உண்மையில் யோகிகள் என்ற போர்வையில் உலகை அனுபவிப்பவர்கள். ஒருவர் வாழ்வை அனுபவிக்க விரும்பினால் அது முழுமையாக புலன்களால் ஏற்படுவதல்ல, முடியாது என்று பகவத்கீதை பரிந்துரைக்கிறது. ஒரு நோயாளி நோயுள்ள நிலைமையில் சாதாரண இன்பத்திலிருந்து விலகி இருக்கும்படி அனுபவமுள்ள மருத்துவரால் அறிவுறுத்தப்படுகிறார். நோய் உள்ளவரால் எதையும் அனுபவிக்க இயலாது. அவர் நோயிலிருந்து விடுபட தன் இன்பத்தை கட்டுப்படுத்த வேண்டும். அதுபோல நமது ஜட உலக நிலைமை நோயுள்ள நிலைமையாகும். ஒருவர் உண்மையான அறிவு இன்பத்தை அனுபவிக்க விரும்பினால் அவர் ஜட உலக இருப்பாகிய வேலியில் இருந்து விடுபட வேண்டும். தூய வாழ்வில் நாம் முடிவே இல்லாத அறிவின்பத்தை அனுபவிக்க இயலும். ஜட உலக இன்பத்திற்கும் புனிதமான இன்பத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு என்னவென்றால், ஜட உலக இன்பத்திற்கு எல்லை அளவு உண்டு. ஒரு மனிதன் ஜட உலக பாலின்பத்தில் ஈடுபட்டாலும் கூட அவனால் நீண்ட நேரத்திற்கு அதை அனுபவிக்க இயலாது. ஆனால் பாலின்பத்தை விட்டுவிட்டால் ஒருவர் முடிவே இல்லாத புனித வாழ்வில் நுழையலாம். பாகவதத்தில் பிரம்ம சௌக்கிய புனித இன்பம் அனந்தம் முடிவில்லாதது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. முட்டாள்தனமான உயிரினங்கள் பொருளின் அழகினால் மயங்குகின்றன மற்றும் அது கொடுக்கும் இன்பம் உண்மையானது என்றும் நினைக்கின்றன. ஆனால் உண்மையில் அது மெய்யான இன்பம் அல்ல. ஓம் சத் சத். ஹரே கிருஷ்ணா மதஜி. தேங்க்யூ மதஜி. தேங்க்யூ மதுஜி. அசுரர்களோட உணர்வு இங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. சில பிரபுபாதர் மூலமா நம்மளுக்கு அது விளக்கமா சொல்லப்படுது. அதாவது அசுரர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இந்த ஜட உலகில் நாம் பெரும் இன்பம் எல்லாம் நிலை என்று நினைக்கிறார்கள். அதுலயும் ஆண் பெண் கவர்ச்சி, அந்த இன்பம் அழகிய பெண்ணை பார்த்தா பின்னாடி போறது. இன்னுமே இந்த கலியுகத்துல அது ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னா மற்ற யுகங்கள்ல கூட தர்மம் கொஞ்சம் நிலைத்திருந்தது. அப்ப கூட இவ்வளவு கேவலமா கிடையாது. ஆனா இந்த கலியுகத்துல, இந்த இரும்பு யுகத்தில் எல்லாமே மக்கள் இந்த ஆண் பெண் கவர்ச்சியினால பாதிக்கப்பட்டு, அதுவும் வழி தவறி நடப்பவர்கள் நிறைய இருக்காங்க. இன்னைக்கு குழந்தைகள் கூட, ஒரு ஸ்கூல் படிக்கிற குழந்தை, காலேஜ் படிக்கிறவங்க, ஒரு இளம் வயது பெண்கள், இந்த மாதிரி ஏன்னா அவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய தவறான வாய்ப்புகள் தான் கொடுக்கப்படுது சமூகத்துல. செல்போனு, திரைப்படங்கள், விளம்பரங்கள், டிவில, இந்த மாதிரி எல்லா சேனல்ஸ்லயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தவறான கருத்துக்கள் தான் போதிக்கப்படுது. அப்போ இது யார குற்றம் சொல்றதுன்னே தெரியாத அளவுக்கு இன்னைக்கு பெரியவர்களும் அப்படித்தான் இருக்காங்க, சிறியவர்களும் அப்படித்தான் இருக்காங்க. ஏன்னா இது கலியுகம். கலியுகத்தோட தன்மையே இப்படித்தான். மந்தாக சுமந்த மதையோ மந்த பாக்கியகி உபத்திரதக. பாக்கியமற்றவர்களாக, உபத்திரம் கொண்டவர்களாக, அற்பாயில் உள்ளவர்களாக, சண்டை பிரியர்களாக இருப்பார்கள் கலியுகத்துலன்னு ஏற்கனவே பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த அசுரத்தன்மை என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பாலின்பம் அதை அனுபவின்னு சொல்லுது. ஆனா அதை விட்டா மட்டும்தான் புனித வாழ்வில் ஈடுபட முடியும். பிரம்ம சௌக்கியம் டு அனந்தம். அப்போ இந்த பிரம்ம சௌக்கியம் அப்படிங்கிறதுதான் முடிவில்லாதது. ஆனா இங்கே இருக்கிற அந்த பாலின்ப சிற்றின்பங்கள் எல்லாம் அழிவுக்கு உட்பட்டது. ஏன்னா அந்த சிற்றின்பத்தின் மூலமா உடம்பதான் கெடுத்துக்க முடியும், மனதை கெடுத்துக்க முடியும். ஆனா ஆன்மீகத்துக்குள்ள நுழையவே முடியாது. அதனால யாரெல்லாம் ஆன்மீகத்துக்குள்ள நுழைய விரும்புறாங்களோ அவங்க இந்த சிற்றின்பத்தை எல்லாம் விடணும். எப்படி ஒரு மருத்துவர் நோய் இருக்கு, உங்களுக்கு சுகர் இருக்கு, சுகர் சாப்பிடாதீங்கன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இனிப்பு பொருட்களை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அது போல இந்த ஜட இன்பங்களை நோக்கி நாம் செல்லக்கூடாது. அப்பதான் ஆன்மீகத்துக்குள்ள நுழைய முடியும்னா, இல்ல நான் டிவி பார்ப்பேன், இல்ல சினிமா பார்ப்பேன், நான் பாகவதம் கேட்க வரமாட்டேன். மருந்து இது பாகவதம் என்பது மருந்து நம்மளுக்கு. இப்ப நம்மளுக்கு நோய் இருக்கு. என்ன நோய்? ஜட நோய் இருக்கு. அப்ப மருந்து எடுத்துக்கோங்க. பகவத்கீதை படிங்க, பாகவதம் கேளுங்க, பக்தர்கள் சங்கம் எடுத்துக்கோங்க.
பகவான் எத்தனையோ வாய்ப்புகளை கொடுக்கிறார். இந்த நோய் போய் நீ குணமாவாய். அப்ப வந்து ஆன்மீகத்தில் உன்னால் நுழைய முடியும், என்னை நீ நெருங்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதையெல்லாம் எடுத்துக்க மாட்டேன்னு ஜனங்கள் என்ன பண்றாங்க, சிற்றின்பத்தை நோக்கியே கழுதைகள் போல ரஜோகுணத்துல உழைக்கிறாங்க, உக்கிரகர்மா பண்றாங்க. சோ ஒருவன் வந்து உக்கிரகர்மா பண்ணினாலும் நாள் ஃபுல்லா உழைப்பான். எதுக்காக? தன் வீட்டு பெண்களையும் பெண்ணையும் குழந்தைகளையும் திருப்தி பண்றதுக்காக ஓடுவான் ஓடி ஓடி கஷ்டப்பட்டு அந்த ஆண் சம்பாரிச்சுட்டு வருவான். இங்க பெண் வந்து தனக்கு வேண்டியதை வாங்குவா, குழந்தைகள் என்ஜாய் பண்ணுவாங்க, என்ஜாய் நினைச்சுக்கிட்டு டிவி பார்ப்பாங்க, அது பல விளையாட்டு பொருட்களை வாங்குவாங்க, டியூஷன் ஃபீஸ் கட்டுவாங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவாங்க, புது புதிய ஆடைகள் எடுப்பாங்க. ஆனா அந்த ஆணோட நிலைமை பாருங்க, கடைசி வரைக்கும் உழைச்சிட்டு ஓஞ்சு போயிடுவான். அப்போ ஓஞ்சு போன நேரத்துல அவனை திரும்பி பார்த்தா மதிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அந்த உக்கிர கர்மா ரஜோகுணத்துல அவன் பண்ணுகின்ற அந்த கழுதை போல, கழுதை எப்படி ஒரு கட்டு புல்லுக்காக அது பின்னாடியே போயிட்டு இருக்கும், அது மாதிரி இவங்க வந்து சிற்றின்பத்திற்காக பின்னாடியே ஓடிட்டு இருப்பாங்க, அந்த ஜட இன்பத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு நாளைக்கு திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இல்லை. என்ன அனுபவிச்சோன்னு கேட்டா ஒண்ணும் கிடையாது. ஒரு நகை எடுத்தா அது ஒரு 3 தடவை போடுறப்ப உங்களுக்கு நல்லா இருக்கும், 4வது தடவை இதையவே போடுறதா? ஒரு புடவை எடுத்தா என்னதான் கோடிக்கணக்குல போட்டு ஒரு புடவை எடுத்தாலும் அது 4 தடவை கட்டினா அதனோட மோகம் போயிரும். அப்புறம் மறுபடியும் ஒரு புதுசா ஒண்ணு வாங்க தோணும். இப்படி ஜட உலகம் இன்பமானது மிகவும் அல்பமானது, நிரந்தரமற்றது. ஆனா ஆன்மீக இன்பமானது நம்மளுக்கு நிரந்தரமானது. இந்த ஜென்மத்துல விட்டாலும் அடுத்த ஜென்மத்துக்கு நம்மளுக்கு கூடவே வரும். அடுத்தது பதம் 36. நைகத்ரதே ஜயதி சாலின பாத பத்மம் கந்தியாமுகு கரதலேன பதங்கம் மத்தியம் விஷூததி பிருகஸ்தன பாரபீதம் சாந்தேவ திருஷ்டிர மமலா சுசுகாசமுக. ஹரே கிருஷ்ண மத்தஜி. நான் படிக்கிறேன் மத்தஜி. கடை மொழிபெயர்ப்பு. ஓ அழகிய பெண்ணே, நீ துள்ளும் பந்தை கொண்டு உன் கையால் பூமியை மீண்டும் மீண்டும் அடிக்கும் பொழுது உன் தாமரை பாதங்கள் ஒரு இடத்தில் தங்குவதில்லை. உன் முழுமையான மார்புகளின் பார்த்தால் அழுத்தப்பட்டு உன் இடை கலைப்படைகிறது. உன் தெளிவான பார்வை மங்கியது போல் தெரிகிறது. உன் அழகிய பின்னப்பட்ட கூந்தலை நாங்கள் வணங்குகிறோம். பொருளுரை. அசுரர்கள் பெண்ணின் ஒவ்வொரு அடியிலும் அழகிய சைகையை உற்று நோக்கினர். இங்கு அவர்கள் அவளுடைய முழுமையான மார்புகளையும் கலைந்த முடியையும் புகழ்ந்தனர். பந்துடன் முன்னும் பின்னும் சென்று அவள் விளையாடிய பொழுது ஏற்பட்ட அவளது அங்கு அசைவுகளை புகழ்ந்தனர். ஒவ்வொரு அடியிலும் அவர்கள் அவள் பெண்மையின் அழகை அனுபவித்தனர். அவ்வாறு அனுபவிக்கும் பொழுது அவர்களின் எண்ணங்கள் காம இச்சையால் தூண்டப்பட்டன. விட்டில் பூச்சிகள் இரவில் நெருப்பை சூழ்ந்த பின்னர் கொல்லப்படுதல் போல அசுரர்கள் அழகிய பெண்ணின் பந்து போன்ற மார்புகளின் அசைவுக்கு பலியானார்கள். அழகிய பெண்ணின் கடைந்த முடியும் காம இச்சையுடைய அசுரனின் மனதை அலைக்கழிக்கும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்போ இந்த அசுரர்களுடைய குணம் என்ன? பெண்கள் மேல் மோகம் கொள்ளுவது. அதுதான் இங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க. அடுத்தது 37வது பதம். இது சாயந்தனீம் சந்தியாம சூரா பிரமதாயதீம் பிரலோபயந்தீம் ஜகருகீர் மத்வா மூடதீய சத்ரியம். ஹரே கிருஷ்ணங்க மாதாஜி. படிக்கிறேங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. அசுரர்கள் அறியாமையால் மூடப்பட்டு மங்கிய ஒளி படைத்த மாலை நேரத்தை மயக்கம் தரும் வடிவம் படைத்த அழகிய பெண்ணாக கண்டதும் அவளை பற்றி கொண்டார்கள். பொருளுரை. அசுரர்கள் இங்கு மூடதிய என்று வர்ணிக்கப்படுகிறார்கள். இதன் பொருள் அவர்கள் கழுதையைப் போல் அறியாமையால் பீடிக்கப்பட்டவர்கள் என்பதாகும். அசுரர்கள் இந்த ஜடபுலக வடிவத்தின் பொய்யான ஒளி பொருந்திய அழகால் கவரப்பட்டு அவளை அணைத்தார்கள். ஹரே கிருஷ்ணங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. பதம் 38. பிரஹஸ்ய பாவகம்பீரம் சிந்திரந்த்யாத்மானம் ஆத்மாத்மனாஹ காந்தியா சசஜ பகவான் கந்தர்வா சரசாம் கணான். மாதாஜி. மொழிபெயர்ப்பு. அவங்களே படிக்கட்டும் மாதாஜி. மொழிபெயர்ப்பு.
ஆழ்ந்த குறிப்புள்ள சிரிப்புடன் வணங்கத்தக்க பிரம்மன் பின்னர் தன்னுடைய அழகினால் மலர்ந்தார். அந்த அழகு கந்தர்வர்கள் அப்சரசுகளின் படைகளாக மலர்ந்து தனக்குத்தானே அனுபவிப்பது போல் தோன்றியது. பொருளுரை: மேலுலகை சேர்ந்த கோள்களில் இருக்கும் இளைஞர்கள் கந்தர்வர்கள் எனவும் நடமாடும் பெண்கள் அப்சரஸ் எனவும் அழைக்கப்படுகிறார்கள். தீயோர்களால் தாக்கப்பட்ட பின்னர் மாலையின் மங்கிய ஒளியில் அழகிய பெண்ணின் வடிவத்தை படைத்துக் கொண்ட பிரம்மன் அடுத்ததாக கந்தர்வர்களையும் அப்சரசர்களையும் படைத்தார். இசையும் நடனமும் புலனை திருப்தி செய்வதற்காக இருந்ததால் அவை தீயவை என்று ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும். ஆனால் அதே இசையும் நடனமும் கீர்த்தனையாக பகவானை புகழ்வதற்காக இருந்தால் அவை உன்னத மெய்யுணர்வாக விளங்கும். அவை தூய்மையான இன்பத்திற்கு தகுந்த வாழ்வை கொண்டு வரும். ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இங்க வந்து பிரம்மா படைப்பு தொழில ஈடுபட்டிருக்கும் போது ராட்சசர்களை முதல்ல உருவாக்குறார். அந்த ராட்சசர்கள் வந்து தங்களது குணத்தை வெளிப்படுத்துறாங்க. அவங்க பெண்கள் பின்னாடி மயங்கி ஓடுறவங்களா இருக்கிறாங்க. ஏன்னா இந்த உலகமானது, ஜட உலகமானது ஆண் பெண் அப்படிங்கிற ஈர்ப்பினாலதான் ஓடிட்டு இருக்கு. அப்போ பெண்களை வந்து ஒரு மயக்க பொருளாக கருதி இந்த அசுரர்கள் எல்லாம் நாடுகிறார்கள். அப்போ அடுத்த படைப்பா பிரம்மா வந்து அப்சரசுகள், கந்தர்வர்கள் இவங்களை எல்லாம் படைக்கிறாரு. இவங்கெல்லாம் வந்து இசை நடனம் இதையெல்லாம் அழகா கந்தர்வர்கள் இசை வந்து அழகா இயக்குவாங்க, அழகிய பாடல்கள். இப்போ இசை நடனம் அப்படின்னாலே இந்த ஜட உலகில பாத்தீங்கன்னா கேலிக்கூத்தான ஒண்ணா இருக்கும். இப்போ டிவில எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைகளை அருவருப்பான நடனம் ஆட வச்சு சினிமா பாடல்களுக்கு அந்த அசைவுகளை வெளிப்படுத்தி அதுக்கு வந்து ஆஹா ஓஹோன்னு மார்க் போட்டு பிரைஸ் கொடுத்து அதெல்லாம் பண்றது ரொம்ப கேவலமான செயல். ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு ஆன்மீக அறிவை சொல்லி கொடுக்கறத விடுத்துட்டு சில பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா போய் அந்த மேடையில குழந்தைகளை வந்து அருவருப்பான சினிமா பாடல்களுக்கு, சின்ன ஒரு கோயில் விழான்னு பார்த்துட்டா கூட அங்க வந்து டான்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கண்ட்ராவி பாடல்களை எல்லாம் போட்டு அங்க டான்ஸ் கூத்து அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அன்றைக்கெல்லாம் கோயில்கள் வந்து வழிபாட்டு தலங்களாக ஆன்மீக அறிவை புகட்டுகின்ற ஒரு பெரிய ஒரு மேடைகளாக திகழ்ந்தது. அங்கெல்லாம் வந்து சொற்பொழிவுகள் நடைபெறும். எதை பற்றி? ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், பகவத்கீதை இந்த சொற்பொழிவுகள் எல்லாம் நடைபெற்றது. ஒரு விழா அப்படின்னா அதுதான் முன்னுரிமை தரப்படும். அங்க வந்து நாட்டியம் அப்படின்னா கூட மகாபாரதத்தை பற்றிய நாட்டியமா இருக்கும், ராமாயணத்தை பற்றியதா இருக்கும். நாட்டியத்திலேயே வந்து மக்களுக்கு அதை சொல்லுவாங்க, அந்த கதைகளை புனைவாங்க. பொம்மலாட்டம், அன்னைக்கு அந்த காலங்கள்ல பொம்மலாட்டம் இருந்தது. பொம்மைகளை வச்சு பின்னாண்ட வந்து ஒரு கலைஞர் அதை இயக்குவார். அதன் மூலமாகவும் ராமாயணம், மகாபாரதம் போன்ற காவியங்கள் கதை வடிவுல சொல்லப்பட்டு மக்களுக்கு அதை உணர்த்தப்பட்டது. ஆனா இன்னைக்கெல்லாம் வந்து கோயில்கள்லயே வந்து திருவிழாக்கள் அப்படின்னா சினிமா பாடல்கள்ல போட்டுட்டு அதுக்கு நடனம் ஆடுறது, இந்த மாதிரி இழிவான செயல்களைத்தான் இன்னைக்கு நிறைய பேர் செய்யறாங்க. சில இடங்கள்ல மட்டும் அதை வந்து கொஞ்சம் மேன்மையா இருக்கும், மற்ற இடங்கள்ல மிகவும் தாழ்ந்த உணர்வுடன் மக்கள் வந்து அதை கொண்டாடுறாங்க. அது வந்து தமோ குணத்துல செய்யப்படுற செயல்கள் அதெல்லாம். ஏன்னா நாடகம், பாடல்கள் இதையெல்லாம் வந்து பகவானை பற்றிய அறிவை புகட்டுவதாக இருக்க வேண்டும், மனதுக்கு இதம் தருவதாக இருக்க வேண்டும், நமது ஆத்மாவுக்கு இதம் தருவதாக இருக்க வேண்டும். ஏன்னா உடலுக்கு உரிய இன்பம் வந்து சிற்றின்பம், அது அழியக்கூடியது. அது வந்து தமோ குணத்திலையும் ரஜோ குணத்திலையும் அடையப்படுவது. ஆனா சத்துவ குணத்தில் அடையப்படும் பேரின்பம் அது ஆத்ம பரேஷானுபவம், ஆத்மாவுக்கு ஆனந்தம் எப்பவுமே கிடைக்கும். எப்போ? பகவானை பற்றி பாடல்களை நாம் வந்து பாடும்போது. இப்ப ஹரே கிருஷ்ண கீர்த்தனம் நடக்கும்போது நிறைய பக்தர்கள் நடனம் ஆடுவாங்க. அந்த நடனம் வந்து மிகவும் அருவருப்பானது. அருவருப்பா இந்த சினிமா பாடல்களுக்கு ஆடுற மாதிரி கிடையாது. அது வந்து ஒரு எக்ஸ்டசி, பரவச நிலையில ஆடப்படுவது. பகவானுக்காக, நான் பகவானை மகிழ்விப்பதற்காக நான் பாடுகிறேன், ஆடுகிறேன், அந்த நிலை வேற. ஆனா இதே வந்து அருவருப்பான பாடல்களுக்கெல்லாம் ஆடுறதுங்கிறது ரொம்ப 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 மோசமான நிலை. இந்த ஜட உலகம் நம்மை வந்து பகவானுக்குரிய செயல்களை எப்படியெல்லாம் தாழ்த்தி தனக்குரிய தனது புலன்களை
இன்பப்படுத்துவதற்காக மக்கள் வந்து அதையெல்லாம் மாத்திட்டாங்க பாருங்க. சோ பகவானின் புலன்களை இன்பப்படுத்தணுமே தவிர அதுதான் நம்மளுடைய செய்கையா இருக்கணும். எந்த செயல் செய்தாலும் பகவானை அது திருப்தி பண்ணும் விதத்தில் இருக்கணும். ஆனா என்னை திருப்தி பண்ணுகிறேன், பகவானை விடுத்து நான் எனது புலன்களை திருப்திப்படுத்துறேன் அப்படின்னா அங்க வந்து தோல்விதான். ஏன்னா பகவான் இல்லாம நம்மளால எந்த செயலும் செய்ய முடியாது. பகவானை திருப்திப்படுத்தாம நாம் திருப்தி அடைய முடியாது. ஏன்னா நம்மளாம் ஆத்மா, பகவான் நம்மளுக்கு பக்கத்துல பரமாத்மாவா இருக்காரு, நம்மளாம் பகவானோட அங்கத்துணுக்கு. அப்ப பகவான் திருப்தி அடைந்தார் என்றால் ஆட்டோமேட்டிக்கா நாம திருப்தி அடைவோம். பகவான் திருப்தி அடையலைன்னா கண்டிப்பா நம்ம ஆத்மா திருப்தி அடையாது. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற பரமாத்மாவை நாம் திருப்தி பண்ணணும். அப்ப நம்ம செயல்கள் பகவானை நோக்கி இருக்க வேண்டும். அப்ப ஆனா அசுரர்கள் என்ன பண்றாங்க, அந்த பெண்ணை மயக்கறதுக்காக ஆட்டம் பாட்டம் எல்லாம் போடுறாங்க. அடுத்தது 35வது ஸ்லோகம். விசர்ஜ தனம் தாம் வைத்யோத்ஸ்னாம் காந்திமதீம் பிரியாம் தயேவ சாதது பிரீத்யா விஸ்வாசு புரோகமா. ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. அதன் பின்னர் பிரம்மன் பிரகாசிக்கும் அன்பிற்குரிய சந்திர ஒளி வடிவத்தை விட்டுவிட்டார். அதை விஸ்வாசுவுக்கும் கந்தர்வர்களுக்கும் மகிழ்ச்சியுடன் தமது உடைமையாக்கி கொண்டார்கள். ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்ப சந்திர ஒளி வடிவத்தை பிரம்மன் பிரகாசிக்கும், அதன் பின்னர் பிரம்மன் பிரகாசிக்கும் அன்பிற்குரிய சந்திர ஒளி வடிவத்தை விட்டுவிட்டார். அதை விசுவாசம் கந்தர்வர்கள் மகிழ்ச்சியுடன். அப்போ வந்து பிரம்மா ஒரு சந்திர ஒளியை வந்து விடுறாரு. அத 2 பேர் எடுத்துக்கிறாங்க, கந்தர்வர்களும் விஸ்வகர்மா விஸ்வாசு அவரு. அடுத்தது பதம் 40. இவங்கெல்லாம் தேவர்கள். கந்தர்வர்கள், கிண்ணர்கள், கிம்புருஷர்கள் எப்படின்னு தேவர்கள்லயே பல வெரைட்டி இருக்காங்க மேலுலகங்கள்ல. பதம் 40. சிருஷ்ட்வா பூத பிசாசாம்ச்ச பகவான் ஆத்ம தந்திரினா திக்வாசசோ முக்க கேசான் விஷய சமீலயத்ருஷௌ. படிக்கிற மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பிறகு புகழ் வாய்ந்த பிரம்மதேவர் தன் சோம்பலிலிருந்து பேய்களையும் பிசாசுகளையும் படைத்தார். ஆனால் அவை தலைவெறி கோலத்துடன் நிர்வாணமாக நிற்பதை கண்டதும் அவர் தன் கண்களை மூடிக்கொண்டார். பொருளுரை. பேய்களும் குறும்பு செய்யும் குட்டிச்சாத்தான்களும் பிரம்மதேவரால் படைக்கப்பட்டவைகள்தான். அவை பொய்யல்ல. அவை எல்லாமே கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாவை பல்வேறு துயரங்களில் ஆழ்த்தவே உள்ளவையாகும். அவை பகவானின் கட்டளையின் பேரில் பிரம்மதேவரால் படைக்கப்பட்டன என்பது புரிந்து கொள்ளப்படுகிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. அப்போ இங்க வந்து சிறைச்சாலை, அந்த சிறைச்சாலையில தண்டனைக்குரிய பல பொருட்கள் படைக்கப்படணும். அப்ப ரஜோகுணத்தில் இருந்தாதான் பிரம்மதேவரால படைக்க முடியும். ஆனால் அவர் ரஜோகுணத்தின் அதிபதி, அதனால் அவர் பாதிக்கப்படுறது கிடையாது அந்த ரஜோகுணத்தினால. அப்ப அவர் படைக்கும் போது பல உயிர்வாளிகளை நல்ல தீய ரெண்டும் கலந்த அப்படின்னு சொல்லி, எப்படி நாம எல்லாம் அவ்யக்த நிலையில பகவானோட உடம்புல ஒடுங்கினமோ, எந்தெந்த நிலைகள்ல எந்தெந்த ஆத்மாவானது வெளிவரணுமோ அந்தந்த உருவத்தை அதுக்கு கொடுக்கிறார். அப்ப இங்க பிரேதாத்மாக்கள், அந்த பேய் பிசாசுகள், குட்டிச்சாத்தான், இது எல்லாமே பிரம்மதேவரால படைக்கப்படுது. எதுக்காக அப்படி படைச்சாதான் அவையெல்லாம் மற்ற உயிர்வாளிகளை தொந்தரவு பண்ணும். சோ கெட்டதையும் ஏன் படைக்கணும்? ஏன்னா இது சிறைச்சாலை. சிறைச்சாலையில நல்லது கிடைக்காது. அங்க வந்து என்ன கிடைக்கும்? தண்டனை தான் கிடைக்கும். சோ நாமெல்லாம் சரி இருக்கிற சிறைச்சாலையில நாம தண்டனை அனுபவிச்சாலும் நம்ம வந்து ஒரு மாயினால இது இன்பம் இங்கு இருக்கின்றது அப்படின்னு தேடல்ல ஈடுபட்டு கொண்டே இருக்கிறோம். அடுத்தது 41வது பதம். சக்ருஜுஸ்தத்விருஷ்டாம் தாம் ஸ்ரும்பாணாக்யாம் தனும் பிரபோக நேத்ராமிந்திரிய விக்லேதோ யயா பூதேஷு திருஷ்யதே தஷ்யயந்தி தம் உன்மாதம் பிரசசதே. படிக்கிற மாதாஜி. உயிர் பொருள்களை படைக்கும் தனிப்பெருமாகிய பிரம்மதேவரால் கொட்டாவி வடிவத்தில் தூக்கி எறியப்பட்ட அவரது உடலை பேய்களும் குட்டிச்சாத்தான்களும் உடமையாக்கி கொண்டன. இது சொல்லு விடுதல் என்பதற்கு காரணமான
தூக்கம் என்றும் என்றும் அறியப்படும் இந்த பேய்களும் குட்டிச்சாத்தான்களும் தூய்மை இல்லாதவர்களை தாக்கும். அந்த தாக்குதல்கள் மனநோய் கொண்ட நிலையை என்று பேசப்படுகிறது. பொருளுரை மனநலம் குன்றிய நிலை என்னும் நோய் அல்லது பேய்களால் துன்புறுத்தப்படுதல் அசுத்தமான மனிதரிடத்தில் ஏற்படுகிறது. ஒரு மனிதன் நன்கு உறங்கும் நிலையில் அவன் வாயிலிருந்து உமிழ்நீர் கசிந்தால் அவன் அசுத்தமாக இருந்தால் பேய்கள் அவனுடைய அசுத்த நிலையை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அவன் உடலை பிடிக்கும். சொல்ல போனால் தூங்கும் பொழுது உமிழ்நீரை வெளிவிடுபவர்கள் அசுத்தமானவர்கள் என்று கருதப்படுகிறார்கள். அவர்கள் பேயால் பீடிக்கப்படுதலுக்கு ஏற்ற பொருளாகின்றனர் அல்லது பைத்தியம் பிடிக்கும் நிலைக்கு ஆளாகின்றனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. அப்போ அந்த காலத்துல எல்லாம் நம்ம பெரியவங்க பாட்டி தாத்தா எல்லாம் சொல்ல கேட்டிருக்கோம், நீ வந்து இருட்டானா வெளியில போகாத, எப்பவும் கூந்தலை வந்து முடிஞ்சு வெயி, கூந்தலை அவிழ்த்து போடாத, இந்த மாதிரி நெகத்தை நைட்டு வெட்டாத, குப்பையை வெளியில நைட்டு போடாத, இப்படி பல சடங்குகள் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஏன்னா இரவு நேரத்தில் பேய் பிசாசுக்கள் அட்டகாசம் பண்ற நேரம். பகல் நேரத்துல அது ஒடுங்கி இருக்கும். ஆனா இரவானோன்னா அதெல்லாம் திருடர்கள்ல இருந்து பேய் பிசாசுகள் வரைக்கும் உற்சாகமாயிருவாங்க. அப்போ நம்ம வந்து ஒரு மனநிலை ரொம்ப மோசமா இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பேய் பிசாசுகள் அவங்களுக்குள்ள பீடிச்சிருக்கும். உனக்கு என்ன பேய் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? அப்ப இன்னைக்கு கூட இந்த அறிவியல் உலகம்னு சொல்லி மாடர்ன் உலகம்னு சொல்றாங்க. அதெல்லாம் பொய், கட்டுக்கதை, இதெல்லாம் கற்பனை அப்படின்னு சொல்லி இளம் பிள்ளைங்க எல்லாம் சொல்லுவாங்க. சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்க ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்துல வந்து ஆணி அடித்து அந்த பேய் பிசாசுகளை எல்லாம் அப்படியே அதை வந்து கட்டி போட்டிருப்பாங்க. இன்னைக்கு கூட பார்க்கலாம் அந்த பேய் பிசாசு அந்த உடல்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து ஒரு 10 ஆள் பலம் 15 ஆள் பலம் இருக்கும். அவங்களோட குரல் மாறி இருக்கும். நேச்சுரலா அவங்க அமைதியா பேசுறவங்களா இருப்பாங்க. கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவங்களை, அதாவது எப்பவுமே மனசுல வந்து களங்கம், எப்பவுமே எதையாவது பத்தி நினைச்சுக்கிட்டு களங்கத்தோட இருக்கிறவங்கள சீக்கிரம் வந்து அந்த பேய் பிசாசுகள் போன்ற நெகட்டிவ் அந்த சக்திகள் வந்து சீக்கிரம் ஒட்டிக்கும். அப்ப இந்த மாதிரி அசுத்தமா இருக்கிறவங்க, தூய்மையற்று இருப்பவர்கள், உடல்லையும் சரி உள்ளத்திலையும் சரி தூய்மையற்று இருப்பவர்களை அந்த பேய் பிசாசுகள் சீக்கிரமா போய் அவங்க உடலை ஆக்கிபை பண்ணிடும். இந்த பேய் பிசாசுகளுக்கெல்லாம் அனுபவிக்கணுங்கிற எண்ணம், அதுக்கு உடல் இருக்காது. ஆனா அந்த உடல் இருக்கிறவங்க அந்த உடல் இருக்கிற ஆத்மா கூட போய் அது சண்டை போடும். ஒரு உடல்ல ஒரு ஆத்மா தான் இருக்க முடியும், 2 ஆத்மா இருக்க முடியாது. அப்ப இந்த பேய் பிசாசுகள் என்ன பண்ணும், அங்க போய் அந்த ஆத்மா கூட சண்டை போடும். இது என்ன, இந்த உடல் வந்து எனக்கு வேணும், நீ தள்ளி போ, நீ வந்து இருக்காத அப்படின்னு சொல்லி. சோ அந்த 2 ஆத்மாவுக்கும் அங்க போராட்டமா இருக்கும். அப்ப அந்த பேய் வந்து உள்ள போயிடுச்சு அப்படின்னா அவனுக்கு அந்த உடலுக்கு வந்து ஒரு ஆக்ரோஷமான நிலை. நல்லா கூட்டி விடு, பேக் எடுத்து வச்சிட்டேன். 15 பேர் சாப்பாட்டை வந்து அந்த ஒரு ஆள் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அது வந்து ஆக்ரோஷமா இருக்கும். அந்த குரல் வந்து கருண கடூரமா இருக்கும். இப்படியெல்லாம் வந்து நிலைமையே மாறிடும். அப்ப அந்த இங்க அதைத்தான் வந்து ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றாரு. அடுத்தது பதம் 42 நாளைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தா நீங்க சொல்லலாம். எல்லாருமே இதுலயே இருங்க. இப்ப வந்து பகவத்கீதை பத்தி நம்மளுக்கு ஸ்ரீல பிரபு வந்து நம்மளுக்கு பாடம் எடுப்பார்.